பார்க்காமல் வரக்கூடியவர் எவராக இருந்தாலும் அவர் பதட்டமடைந்து அவரால் வேண்டிய வரங்களை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப யார் என்று நினைத்து வழிபாடு செய்தார். யாரு வந்தாலும் நான் இருக்கிறங்களை கூவி வழிபாடு செய்வது என்னுடைய வழக்கம். ஆனா இந்த தினத்திலே உன்னுடைய அவதாரங்களை பார்க்கின்ற போது ஆண்டவர் என்று நான் அறிகிறேன். என்னுடைய உருவத்தை பார்ப்பது பகவான் என்பது எல்லோர்களுக்கும் தெரிந்த உண்மை. இருந்தாலும் என் பாதத்தை வந்தபடியால் சேமோடு வாழ்வதற்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் மனதிலே சந்தோஷம் என்ற வாழ்க்கையோடு அமைதியோடு இந்த சபையில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சபையும் வேடிக்கை காட்டி விரோதமான திருச்சபை. இந்த வெள்ளி விழாவாகப்பட்டது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இவர்களுக்கு பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு மனதிலே ஒளியை கொடுக்கிறது. என்ன ஒளி? சந்தோஷம் என்ற வாழ்க்கை ஒளி. இந்த ஒளியாகப்பட்டது அவர் மனதிலே மகிழ்ச்சி கொடுக்க வேண்டுமானால் எந்த இடத்திலே கொடுக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எந்த இடத்துல சுவாமி? இது ஆலயம். ஆலயம் தன் குறையில்லாம யாரிடத்தில் ஒப்படைக்கும்? ஆண்டவரிடத்திலே, ஆலயத்திலே, தெய்வத்தினிடத்திலே ஒப்பிடுவோம். கண்களுக்கு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கஷ்டம் இருக்கும். அதையெல்லாம் விடுத்து கண்களுக்கு பார்க்க வேண்டும் என்று அவரோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்களுக்கு இருக்க வேண்டும் என்று வர வாங்கி வந்தவர்கள். ஆனா தூங்கி கொண்டிருப்பவர்கள் தாயே இந்த கோயிலுக்கு ஆட்டாடுவாங்க. அப்ப ஆட்டாடும் போது நான் தூங்கணும் அப்படி என்று வர வாங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறையின்றி நாம் சொல்ல முடியுமா? சுவாமி, நேற்று நாடகத்தில் சொன்னீங்க, இப்படி எல்லாம் இந்த பாரத கதையெல்லாம் கேட்டா இந்த தூங்குறவனுக்கெல்லாம் சாபம் வரும்னு சொன்னீங்க. அது என்ன சாபம் சாமி? இந்த பாரத கதை கேட்கணும்னு சொன்னா அந்த பாரத கதையை செவியால் கேட்டு கண்ணால பார்க்காமல் தூங்கி கொண்டு இருக்கிறாங்களே, வீட்டுக்கு பாயில் எழுந்து போறாங்களே, இவங்களுக்கெல்லாம் தகுந்த சாபம் நேரம் சொன்னீங்க. அது என்ன சாபம் சொன்னீங்க? நான் ஒரு வார்த்தையால் சொல்ல பிறகு அது உண்மையாக நடந்து விட்டார். நமக்கெல்லாம் தாம்பழத்தை கொடுத்தவனுடைய ஆலயத்தினுடைய குருக்களாக இருக்கக்கூடிய நமது ஒரு மட்டும் சாமி போற வழியா உட்காந்து ரொம்ப மோசமான சாமி. ஆமா, அவர்தான் நம்மளுடைய சேட்டு ஆரியர் ஐயா. நம்மளோட அருள் வைத்தவர். அவரிடத்தில் கை தாம்பழத்தை கொடுத்து மிக்க மகிழ்ச்சியோடு நான் ஜவ்வாதிமதியை சார்ந்த நாடக நடிகர்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த நாடக மேடையில நடிக்க வைத்த பிறகு பகவான் வேடம் தரித்தார் பெருமாள். அவர் கொடுத்தார் சாபம் ஒரு மனிதனுக்கு பழித்து விட்டது. அந்த ஆட்டக்காரனை புடிச்சுன்னு வாடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். நாம் அடிப்படுவதா சமைப்படுவதா பணத்தை வாங்கி கொண்டு இவ்விடத்தை விட்டு நகர்வதா? 57B 10ஆம் நம்பர்ல பெருமாள் சோத்து இருக்கு. இந்த பெருமாள் சோத்து பக்கத்துல காளி சோத்து பப்புன்னு காளி சோத்து இருக்குது. இது ரெண்டும் பலராம் சார்பும் சேட்டுக்குன்னு சேர்த்து எழுதிடுவாங்க சாமி. சொத்து சாமி அந்த விளையாட்டுக்கு நாம் வந்தது கிடையாது. இந்த கதையின் பிரகாரம் இந்த நாடகத்தின் அடிப்படையில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். தவிர நம்ம சொந்த கதையை பேசுவதற்கு இவர்கள் நாடகம் இருப்பது கிடையாது. இருந்தாலும் வருவதும் போவதும் வழியிலே அப்படி போகின்ற போது தவறு நடந்து விட்டால் நமக்கு ஒரு பயம்தான். அம்மா மடியிலே கனம் இருந்தால் மனதிலே என்ன வரும் சொல்லுமா? பயம் வரும். அந்த வார்த்தை வீணான வார்த்தை போல ஓட்டம். இது என்ன ஆலயம்? இது வந்து நாகத்தம்மன் ஆலயம். நாகம்மாள் ஆலயம். மண்டலமரியில் உண்டரை பணிந்தவர்க்கு வாழ்க்கையின் அருளை கொடுப்பார். கலங்கவத்து ஜீவனின் உயிரை எடுப்பார். தாயே ஜீவனின் உயிரை எடுப்பார். ஆகையினாலே கடவுளுடைய நாகம்மாவுடைய அருள் பெற வேண்டுமானால் நம் கரங்குப்பி நாம் குறையை சொல்கிறோம். அம்மா கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல போறோம்? யாரிடத்தை சொல்லுவோம்? யாரிடத்துல இந்த தெய்வம் சொல்லக்கூடிய இந்த தெய்வம் இடத்துல நம்முடைய கஷ்டத்தை சொல்லுவோம்.
வேற யாரும் எடுத்து சொன்னார் அம்மா கொஞ்ச நாளைக்கு கேட்பாங்க அம்மா அப்புறம் விட்டு விடுவார்கள் அம்மா நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய நாகம்மாவுடைய திருப்பாதத்திற்கும் நமது நாடு ஆசிரிய பொற்பாதத்திற்கும் உனக்கும் அடியேன் பெருமாள் ஒரு கோடி வணக்கம் வந்தாலும் இந்த சபையுடைய நோக்கத்தின்படி நான் யாருடைய விளக்கம் அம்மா அதுக்கு முன்பதாகவே நம்மளை எல்லாம் காத்து நம்மளுக்கெல்லாம் வரவழைத்து நாடகம் வைக்கிறது முன்னாடி இதுல நடுக்குத்துல யாரு திரியாரவாசக்காரர் வராரா சித்தூர்ல பெருமாள் வராரா லோக வராரா வந்தா தான் உங்களோட தாமம் இருக்கும் இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்லி சேட்டுன்னு பன்னெண்டாம் மாசம் சொல்லிட்டேன் சித்தூர் பெருமாள் ஆசிரியர் வந்திருக்கிறேன் அந்த 22 பேரை வாழ்த்து ஒரு பாடல் மட்டும் பாடுமாறு நன்றோடு அப்படியா ஏதோ எங்களுடைய சித்த அறிவிக்கு எட்டியவாறு இந்த நாடகத்தை நடத்த முன்வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆடுகின்ற போது உங்களுடைய ஆதரவு இல்லையானால் நீங்கள் பார்க்கவில்லையானால் நாங்கள் ஆட முடியுமா? முடியாது. பாட முடியுமா? முடியாது. ஆனால் உங்கள் ஆதரவும் இருக்கணும், எங்களுக்கு பாசமும் உன் மீது இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாசம் நிறைந்த இந்த ஊர் வந்தவரை வாழ வைக்கும் நமக்கு முப்பழமும் சர்க்கரையும் முகங்கெடுக்காமல் நமக்கு அன்னதானத்தை கொடுத்தார். அதனாலதான் இந்த ஊர் அந்த மாதிரி அமைக்கும் தாழ்த்திருந்தாரு. வாழக்கூடிய அவர் வீட்டிலே இறைவனாக இருக்கக்கூடிய நாகர்லாமால் இருக்கு வீட்டின் பக்கத்திலே இப்பெல்லாம் இந்த ஆலயத்துக்கெல்லாம் சொந்தக்காரும் அவரே. அப்படியா? குருசாமி
அவங்கதான் வீடு. இந்த குந்த கொலையெல்லாம் வாழ்ந்துருக்குது பாரு. இது ஃபுல்லா நம்ம ஜவாத மலையில தகவல் குப்பத்துல இந்த அத்தனை கொலைகளும் அங்கிருந்து பலராம் சார் கொண்டாந்து இத்தனையும் வச்சிருக்கேன். ஆமா பலராமரைய வாழ்ந்திட வீடு. ஆமா அம்மன் ஆலையில் இருந்திட வீடு. நம்ம நாடகம் நடிக்கக்கூடிய பாடலப்படி அப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புகழை பேசிக் கொண்டே இருந்தால் அந்த வார்த்தை வளர்ந்து கொண்டே போகும். காலதாமதம். ஆமா சரி இருந்தாலும் நன்னகரத்திலே இந்த நாடகத்தை விடுத்த பலராமர் அருகில் ஐயார் இந்த நாடக விழாவிலே கலந்து கொண்டு நாடக பிள்ளைகளை பாராட்டி எனக்காகவே நன்கொடையாக ஒரு 100 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவனுடைய அவதாரம் 10, ராவணனுடைய சிரமம் 10, காணிக்காகவே கொடுப்பதோ பல 10. பலராமன் ஐயார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை முத்து சேர்த்து மைத்துனர் சேர்த்து அனார் என்பதும் முத்து இருவரும் நல்ல உள்ளங்கள் வந்து சேர்ந்து எனக்காகவே பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பணம் வந்தது பாஞ்சாருடைய வேலையிலே, காசு வந்தது கனகச்சப்பன் வேலையிலே, உள்ளார திருச்சபையிலே கலந்து கொண்டு 2 நல்ல உள்ளங்கள் வந்து சேர்ந்து பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பணத்தை கொடுத்து பாவங்களை துரைத்தி காசை கொடுத்த கர்மங்கள் அகற்றி எந்த பக்கமான தங்க முகவாகி ஆதாரி பத்தரை ரோகராகி அவர் வங்கியில இருந்து மேல் வைத்த விளக்கு குபேர சம்பத்தமாக வளர்ந்து நல்லரும் நல்லருமாக மாற்றத்தை கொடுத்து 16 செல்வங்கள் பெற்று செய்யக்கூடிய தொழிலாகப்பட்ட ஜீவகராட்சியம் அடைந்து எண்ணிட்டு அதாவது இறைவனுடைய அருள்வாக்கியத்தோடு ஆள வேண்டும். வாழிய நலனை வாழிய வல்லாணி என்று சொல்லி இறைவனை பார்த்த செய்கிறோம். இருந்தாலும் இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு சிறியவன் ஒரு கோடி வணக்கம். இருந்தாலும் நான் யார் என்ற விளக்கம் நீ சொன்னாலே நான் அறிந்து கொள்ள சொல்ல பார்க்க. இந்த பாடலின்படி நான் யார் என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பது நானே உரைக்கிறேன். பாடலின்படி நீ எனக்கு தெரிவிக்க வேண்டும். தஞ்சம் பெற்றோர்களின் சஞ்சாலம் தீர்த்திட்ட சமய கோதண்ட ராமன்னான் சீதாகாமி அண்ணன் சீதை மாமன்னான் சீதாகாமி அண்ணன் சீதை மாமன்னான். அப்படியானால் நான் யார்? ராமன் என்பது சொல்கிறாயே, ஆனா இந்த ராமன் என்பது இது முற்காலத்திலே ஆண்டவன் என்பது அறிவேன். அதுக்கு பிறகு பாட்டு புரியுதா?
பாட்டு புரியுதா? புரியுது. புரியல சொல்ல திரும்ப பாருங்கம்மா. அதுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. சரி, இந்த பாடலின்படி ராமா என்பது மட்டும்தான் உனக்கு புரிகிறது, மற்ற விளக்கம் தெரியவில்லை. ஆமா, மற்றொரு மறுமுறை நான் உரைக்கப்படுகிறேன். ஆகச்சா சரணம் பிடி மரணம் பிடி வருவாய் வரும் தருவாய் மணி மன்னாவை உண்ட வாசல்லான் வட்டம் மாலை மேவும் சர்வேசன்னான் வட்டம் மாலை மேவும் சர்வேசன்னான். அப்படியானால் நான் யார்? அந்த ஆயம்மா சொல்றாங்க, அடிவாரத்துல இருந்து புதுநாடு பேசுற போறதுல முன்னாடி எல்லாம் வட வட வித்துருந்தாங்க, இப்போ வாடா வாடா வித்துருக்கிறாங்க. அது மாதிரி பாண்டிச்சார் எனக்கு ஒண்ணும் புரியலன்றாங்க. அப்படியாமா? இப்ப வட வைக்கிற நிலவரத்துல என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, அப்படிதானே? சரி, போண்டா வைக்கக்கூடிய நிலையும் எனக்கு வேண்டாம், வடையை வைக்கக்கூடிய மனநிலையும் எனக்கு வேண்டாம். நான் யார் என்பதை நானே குறைக்கப்படுகிறேன். இருந்தாலும் இன்னொரு காட்டில் மாபல தடியோடு சாய்த்து காமக்ரோத லோக மோகம் என்று திருட்டி மெஞ்சாலத்தை உருட்டி எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் கல்லுக்குள் தேனை போலவும் முட்டைக்குள் கறி போலவும் பாலுக்குள் எண்ணெய் போலவும் பாலும் நீருமாய் கலந்து அகண்ட பரிபூர்ணமா பரிசிக்கும் பல உருமாக்கள் திருவடியிலே அத்தனை மாரிசன் கிண்ணன் கிரதன் பொன்னன் பொலன் என்று சொல்லக்கூடிய 9 நவபெருமாக்களுக்கு அருள் ஆசை கொடுத்து தர்மத்தை காத்து அதர்மத்தை அழித்து நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறேன்? தேவருக்கு தேவகி எம்மையாளுக்கும் 8வது குழந்தையாக பிறந்து நான் ஆயிர்பாடி என்று சொல்லக்கூடிய வேப்பிலையில் இடத்திலே வளர்ப்புத்தாயாக இருக்கக்கூடிய அசோதை அம்மனுடைய மனையில வளர்ந்து என் அம்மா மாமன் என்று சொல்லக்கூடிய கம்சனை கொன்று இந்த உலகத்திலே பிள்ளையாக நான் வளர்ந்து காக்கும் கடவுளாக நின்று இப்ப தர்மத்துக்காக வாழ்ந்தவன் என் பெயரோ கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் என்பதை அப்படியா? இருந்தாலும் இடம் பொருள் நேரத்திற்கு ஏற்றவாறு என் விளக்கத்தை நான் சுருக்கிக் கொள்கிறேன். இருந்தாலும் கிருஷ்ண பகவான் என்று எடுத்துரைத்தேன். ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன் என்று விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் இந்த நேரத்தில் என் அத்தை மக்கள் பிள்ளைகளாக விளங்கும் பாண்டவர் இவர்கள் ஏதோ காரணம் தெரியவில்லை. சாட்சாரி நமோ பகவான் அருகை நமோ நாராயணா வருக வருக என்று மனமுருகி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் என் அத்தி மக்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள் பார்க்க வேண்டும், ஏன் அழைத்தார்கள் என்ற விளக்கத்தை கேட்க வேண்டும். பாண்டவர்கள் இருந்ததை உண்டானால் பகவான் அழைத்தார், எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மட்டும் முறை. அவர் ஏறக்கூடியவராக என்று சொல்லக்கூடிய வருவது போல் இருந்தது. மகாராஜரே சொல்லக்கூடிய எம்பெருமான் முதல் மாமனை பாதத்தை சொல்லி இந்த தினத்தில் வெளிநல்லவா மாமனும் முந்தனை தேடி எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பலவு பார்க்கலாம். அப்படியா?
சரி ஐவராஜாக்களே மூத்தோடு சொல்லக்கூடிய தர்மச்சந்திரமூர்த்தி உன்னுடைய பாதத்திலே வந்திருக்கிறேன். அப்படியா? என் பாதத்தை வந்தபடியால் இந்த பகவானுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்படி தெரியுமா? இரத்த குந்தி பெற்றெடுத்த மாமா அப்படி நீ ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாயா மாமா? எப்போதெல்லாம் பாண்டவர்களுக்கு உரையது வந்து விட்டது உன்னை கோரி பூஜை செய்கிறோமோ குறை வந்து விட்டால் கோவிந்தன் நினைப்பது பழக்கம். அப்போதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இப்படியெல்லாம் வாழ வேண்டும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு புத்தி சொல்லி இதுவரைக்கு 12 வனவாசத்தை தொலைத்தோம் மாமா. சரிப்பா, அதாவது கௌரவர்கள் சொல்லக்கூடிய துரியோதனுடைய இட்ட கட்டளை படி 12 வனவாசம் சரி இன்றோடு முடிய போகிறது. அப்படி இன்றோடு முடிந்து விட்டால் மீதம் இருப்பதோ ஓராண்டு அஞ்ஞானவாசம். சரி, அது எப்படி மாமா நம்ம தொலைப்போம்? இந்த 12 இட்ட கட்டளைப்படி 12 முடிய போகிறது. ஆமா, இந்த பொழுதாகப்பட்டது முடிந்து விட்டால் மறுவர் 13ஆம் ஆண்டு கழிக்க வேண்டுவதற்கும் அந்த உயிர் பெற்று வாழ்வதற்கும் வழி தெரியவில்லை. இதற்கு வழி என்ன என்று கேட்கிறார். அப்படி ஓராண்டு அஞ்ஞானவாசத்தை கழிக்க வேண்டுமே ஆனால் யார் கண்ணுக்கும் பாண்டவர் என்று தெரியக்கூடாது. ஆனா நாட்டிலே இருக்க வேண்டும். நாட்டிலே இருந்தாலும் எவர் என்று பாண்டவர் இவர்தான் என்று யாருக்கும் தெரியவும் கூடாது. எப்படி மாமா நாங்க ஓராண்டை கழிக்க போகிறோம். ஆகையினால இந்த ஆண்டு முடிந்தால் அந்த 13ஆம் ஆண்டு துவக்க காலத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் உருவத்தை மாற்ற வேண்டும். அதற்கு வழியும் நான் சொல்லுகிறேன். இருந்தாலும் இன்று பிழைப்பதற்கு வழி வேண்டும். ஆனால் நம்முடைய மனைவியார் இருக்கிற பத்தனை பாஞ்சாலை அழைத்து வந்தால் இதற்குரிய வழியும் நானே உரைத்து விடுகிறேன். அப்படியா? அழைப்பு மாமா. அண்ணா அழைத்திருக்கிறார். அவர் எப்படி சொல்கிறாரோ அது வண்ணமே நடந்து கொள்ள வேண்டும். பார்த்து விட்டு வா. தங்கா
என் பாதத்தை வைத்தபடியா மங்களகரமான வாழ்க்கையோடு கைத்தூள் வாழ்ந்தவர்களை மறந்து பொட்டோடு பூவோடு புனைத்தாரோடு வாழ்ந்தவர்கள் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கங்காயினுடைய கட்டளை வந்து இருக்கிறது. இந்த உருவத்தை முதலிலே பாஞ்சாலி உருவத்தை மாற்ற வேண்டும். இதற்கு என்ன வழி கொடுக்கிறார்? அண்ணா இந்த வெற்றியை தங்க வரவேன்னு சொல்லி இந்த உருவத்தை மாத்திரம் கேட்பதற்கு முன்பதாக பாஞ்சாலி இந்த உருவத்தை நீ மாற்ற வேண்டும். இன்று 13வது ஆண்டு நான் நீங்கள் செழிக்க வேண்டுமாறா, மீன் கட்டி வாழ வேண்டுமாறா, நாளை பிழைக்க வழி உனக்கு கிடையாது. அதனால இந்த உருவத்தை மாற்றி புறத்தியாக வடிவெடுத்து நீ அத்திபுரம் சொல்லக்கூடிய அண்ணா அத்திபுரமா அண்ணா அத்திபுரம் போக வேண்டுமான அச்சபை வாழ்க்கை. ஆமா அச்சபை முடியாது. ஆமாண்ணா முடியாது இருக்கிறாயா? அப்படி என்னுடைய மனைவி சொல்லக்கூடிய வட்டாளி பாஞ்சாலி உருவத்தை மாற்றி குறைத்து உருவத்தோடு வா என்று உரைக்கிறாயே. சரி, அப்படி குறைத்து உருவத்தோடு வந்ததே உண்டானா? சென்று என்ன செய்ய வேண்டும்? குறி சொல்ல வேண்டும். அப்படி குறி சொல்கிறபோது அஸ்தானத்தை நினைவுபோது தான் பாஞ்சாலி என்று கண்டுபிடித்து விட்டார் துரியோதனே. மீண்டும் 13 26 வனவாசம் ஓட்டி விடுவார்கள். மறுக்காலம் ஓட்டி வைத்து விடுவாரே என்ற பயம். ஆமா, உன் மனைவி பாஞ்சாலி குரத்தி வேடம் இடித்து சென்றார். அவர் பாஞ்சாலி என்பதற்கு அடையாளம் யாராலும் காண முடியாது. ஏன்? அவளோ இந்த மாயவன் பின்தொடர்ந்து சென்றால்தான் போகக்கூடியவள், முன்னே செல்பவள் பாஞ்சாலி. பின்தொடர்ந்து வருபவர் மாயவன் கண்ணன் நினைத்தால் முன்னே செல்வர் பாஞ்சாலி என்பது அவனுடைய அறிவுரை தெரிந்து விடுவார். நாங்கள் அப்படி போவது கிடையாது. புரட்சியாக வடிவெடுத்து அவர் பச்சை இளம் குழந்தை போல் அவள் என்ன செய்யணும்? உனது தம்பியாருக்குள்ள சகாதேவன் ஒரு குழந்தை ஆக்கி ஒரு பச்சை இளம் குழந்தை போல் இடுப்பில் வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும்? குழந்தை அழுவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பசியை போக்குவ வேண்டுமா? கொடுங்கள், குழந்தைக்கு உணவு கொடுங்கள் என்று கேட்டார். அவள் கட்டாய அந்த பிள்ளைக்காக ஏக்கத்தோடு, பிள்ளை பெற்றவர்கள் புண்ணியவதிகள் அவங்க நினைப்பாங்க, பாவம் ஏதோ எந்த ஒரு குழந்தைய கையில கரத்துல வச்சு பசியோடு இருக்கிற அந்த குழந்தைக்காக கொடுக்கலாம் என்று மனம் வரும். அப்போ யாருமே குரத்தி என்பது பாஞ்சாலிதான் குலத்தில இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படியே மாமா. சரி, சொல்லக்கூடிய வாக்கிய சுத்தமாகட்டும். சரி, பாஞ்சாலி சென்று இந்த பாஞ்சாலி குலத்தை மாற்றி சீக்கிரம் குரத்தியோடு வா. பிறகு நான் சொல்லுகிறேன். ஆகட்டும். அதே சமயத்துல பெரியவர்களே, அதாவது எப்படி பகவானாகப்பட்டவர் பாஞ்சாலிடத்தை தங்க பாஞ்சாலி இந்த 13